Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சமீபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான வழக்கு அப்படின்னா, தமிழருடைய பண்பாட்டு திசையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த கீழடி குறித்த வழக்கை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கீழடிக்காக தொடக்க காலத்திலிருந்து போராடி அந்த கீழடியினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அதோட பயணித்த வழக்கறிஞர் திருமதி கனிமொழி மதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய வழக்குகளில் மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது கீழடி சம்பந்தமான வழக்கு. முதல்ல எல்லா வழக்கறிஞரும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கீழடி விஷயத்தை கையில் எடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? இதுக்கு மறுபடியும் என்னுடைய பின்புலம் தான். கீழடி மட்டும் இல்லை, நான் நிறைய பொதுநல வழக்குகள் இன்னும் வேறு வேறு சம்பந்தமான, பொதுவாக பெண்களுடைய உடல் சார்ந்த பாதுகாப்பு, உரிமை சார்ந்த பாதுகாப்பு என்பதற்காகவும் சரி, மற்ற பல விஷயத்திற்காகவும் சரி பல வழக்குகள் உள்ளன. இருப்பினும் கீழடி என்பது தமிழர்களுடைய மிக மைய பொருள், கரு, தமிழர்களுடைய வரலாறு, அதுவும் சங்ககால வரலாறு சார்ந்ததனுடைய நீட்சி என்ற வகையில் கீழடி என்ற இந்த வழக்கு அனைத்து தமிழர்களிடம், உலக தமிழர்களிடம் மிகவும் வேகமாக சென்று சேர்ந்துள்ளது. அந்த வகையில் தான் நான் வழக்கறிஞராக அடிப்படையில் எனக்கு ஒரு குணம் இருக்கிறது. ஒரு இடத்துல தவறு நடக்குது, இல்லை அது சரியா இல்லை அப்படிங்கும்போது எல்லா வழக்கறிஞர்களுக்குமே அது இருக்கும். அந்த கிராம பின்புலத்திலிருந்து வந்ததனால் எனக்கு பல விஷயங்களில் வேலை செய்ய வேண்டும் என்று அதை நோக்கி தான் இப்பொழுது பயணித்து கொண்டும் இருக்கிறோம். நாங்கள் ஒரு குழுவாக என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவருமே சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலுடைய பள்ளி கல்வியை நிச்சயமாக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் அதற்கான ஆராய்ச்சி, அதற்கான வேலை, அதற்காக சொல்லப்போனால் ஒரு மாடல் ஸ்கூல் கிரியேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடிப்படை கல்வி குழந்தைகளுக்கு மிக மிக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை கல்வி வேண்டும் அப்படிங்கிறதுல என்னுடைய அனுபவத்தை வைத்தும், என்னுடைய நண்பர்களுடைய அனுபவத்தை வைத்தும் அவர்களுக்கு என்ன மாதிரியான தன்னம்பிக்கை விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய கிராமத்திலேயே ஒரு மாலை நேர கல்வி கண்மணிகள் என்ற அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும் ஏன் நினச்சேன் அப்படின்னா, நான் அந்த கிராமத்திலிருந்து வந்த பொழுது அந்த கல்வி எனக்கு பெரிய தன்னம்பிக்கையை தந்துவிடவில்லை. எனவே அங்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணுறேன் இல்லையா. அது மாதிரி இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி என்னுடைய பின்புலம் ஒரு ஆழமாக தமிழ் நிலம் சார்ந்த, தமிழ் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எனக்கு வீட்டிலேயும் இருந்து கொண்டு இருக்கும். நான் படித்த பள்ளியிலும் தொடர்ந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அப்போது அதே நான் வரலாற்று மாணவர் இதில் யூஜி படிக்கும்போது ஹோலி கிராஸ் கல்லூரியில் வரலாறு படிச்சுட்டு வர நேரத்தில் அப்போ எனக்கு ஒரு சின்ன நான் ஒரு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருந்தால், ஏன்னா வரலாற்றுத்துறை சார்ந்தது இல்லையா தொல்பொருள் ஆராய்ச்சி, வரலாறு ஆராய்ச்சி எல்லாம் என்பது. அப்பொழுது எனக்கு அதை பற்றியும் படிச்சுக்கணும்னு ஒரு ஆர்வமும் இருந்தது. இவை எல்லாம் சேர்ந்து பிறகு சங்கம் 4 அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அங்கே மதுரையில் நடந்தபோது நீதியரசர் மகாதேவன் அவர்களை நாங்கள் அங்கு அழைத்திருந்தோம். குறிப்பாக கீழடி நிலத்தை கொடுத்தவர்கள் மற்றும் அங்கு ஆராய்ச்சி செய்தவர்கள் அவர்களே மதிப்பு செய்வதற்காக நீதியரசர் மகாதேவன் அவர்களை அழைத்திருந்தோம். அப்பொழுது அதை பற்றியும் கீழடி சார்ந்த மிகவும் அதிகமாக பரிச்சயப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போதான் தொடக்க காலம். அக்காலத்தில் அந்த நேரத்தில் இந்த மாதிரி கீழடி என்ற அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்படுகிறது, பொருட்கள் எல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றன என்ற வேளையில் நான் வழக்கறிஞராக இருக்கும் பொழுது வழக்கை தொடுப்பதும் எனக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை தானே. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது. அதனால் உடனே வழக்கை தொடுத்து நிறுத்த வேண்டும் என்று அடிப்படையிலேயே எனக்கு இதற்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நீதி சார்ந்து எனக்கு எவ்வாறு ஆர்வம் இருக்கிறதோ அதுபோல் இந்த கீழடி சார்ந்தும் உடனடியாக செயல்பட வேண்டும். மேம், அந்த நீதிமன்ற உரையாடல்கள் அப்படிங்கிறது நிறைய பொதுவெளியில் எங்களால் கேட்க முடிகிறது. மத்திய அரசு இதற்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை எப்படி மேம் நீங்கள் நின்று போல்டாக அதை நின்று இப்போ கடைசியாக வந்திருக்கிற தீர்ப்பு கூட
எல்லாத்தையுமே வந்து இங்கே கொண்டு வரணும்னு வைக்கணும், சொல்லி. இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு. இந்த நகர்வுகளை எப்படி மேம் பார்க்குறீங்க? ஒரு பண்பாட்டு தளத்தில் தமிழருடைய தொல்லியல் தரத்தில் நடத்தப்படுகிற இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி மேம் கவனிக்கிறீங்க? அதாவது நான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சென்ற மாதம் நம்மளுடைய தமிழகத்தினுடைய தலைமை நீதிபதியின் முன்பு கடைசியாக வந்தது. ஓகே. 2016 நான் இந்த வழக்கை தொடுத்தேன். இப்பொழுது 2024ஆம் ஆண்டு. அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டது வந்து, இனிமேல் எதற்கு இந்த வழக்கில் நீங்கள் கேட்டவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, எல்லாமே நிவர்த்தியும் செய்யப்பட்டு விட்டது, இன்னும் ஏன் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். நான் சொன்னது 2, நிச்சயமாக அந்த இடத்தில் மியூசியம் கட்டியிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது பிரான்சில் இருக்கக்கூடிய லூவர் மியூசியம் அல்லது உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மியூசியத்தினுடைய மாடலாவது இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். இல்லை, ஆனால் நீதிபதி சொன்னார், இல்லை, இருப்பினும் அது சிறப்பான அருங்காட்சியகமாக தான் இருக்கிறது, உன்னை பாராட்டுகிறேன், அந்த விஷயத்தை நீ மாநில அரசுக்காக செய்ததற்காக என்று என்னை பாராட்டவும் செய்தார். அந்த வகையில் எனவே அதை மேம்படுத்துவதற்காக என்று இன்னும் கூட அதை பெரிதாக்கலாம் என்று நீதிமன்றமே இந்த வழக்கை மேலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் சொன்ன நீதிபதியிடம், இல்லை வேணும்னா நீங்கள் அதுக்கு மறுபடியும் அதை அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் அதுக்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 சீசனில் நடந்தது. 2012, 13, 14, 15, 16. அப்போ எடுக்கப்பட்ட அந்த சான்றுகள் இருக்கும் இல்லைங்களா, ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ தோண்டி கிடைக்கப்பட்ட பொருட்கள்லாம் எதுவுமே வந்து இன்னும் அந்த மியூசியமில் வைக்கல, கீழில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்படலை. அது ஏன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க ஏஎஸ்ஐ சொன்னாங்க, அதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி, இன்னும் அந்த கட்டுரைகள் அந்த பதிவு செய்யணும் இல்லையா, அந்த ஆராய்ச்சியாளர் யார் வந்து அதை எடுத்தாரோ அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஏன் இவ்வளவு நாள் எடுக்குது, இத்தனை ஆண்டு காலம் எதுக்கு எடுக்கிறது? அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை தமிழ்நாடுங்கிறதுனால மத்திய அரசு இதுக்காக 8 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாங்க, வேற மாநிலமாக இருந்தால் ஒருவேளை எடுத்துக்க மாட்டாங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அப்புறம் அந்த அரசு வழக்கறிஞர், இல்லை இன்னும் ஒரு 9 மாதத்தில் நாங்கள் அனைத்தையும் கொடுத்து விடுகிறோம், அதற்குள் அந்த டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிடுறோம், அதை பப்ளிஷ் பண்ணணும், எல்லாமே செய்கிறோன்னு சொல்லி அவரே முன்வந்தும் சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஏஎஸ்ஐ இதை செய்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தொல்பொருள் சார்ந்த மகாபலிபுரம் எடுத்துக்கோங்க, இல்லை தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் எங்கே போனீங்கன்னாலும் அந்த ஏஎஸ்ஐ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பே வேற மாதிரி இருக்கும். அங்கே யாரும் வரமாட்டாங்க, தொட்டா உடனே வழக்கு பதிவு செய்யப்படும், அவர்கள் உடனே கைது செய்யப்படுவார்கள், மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அந்த இடத்தை யாரும் சொல்ல போனால் இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இல்லைங்களா, ஏஎஸ்ஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து மிக சிறப்பாக இருக்கும், மிக தீவிரமாகவும் இருக்கும், அது நல்ல இருக்கும். ஆனால் மாநில அரசிடம் கொடுக்கும்போது அது ஏன் என்று தெரியவதில்லை, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்க சொல்லப்படாது. இதில் உண்மையிலேயே நான் எனக்கு ரொம்ப மிக வருத்தம் அளிக்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் சூர்யா வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது நடிகர் தான், ஆனால் கீழடிக்கு செல்லும் பொழுது அவருக்காக வந்து மற்றவர்களை எல்லாம் வெயிலில் நிறுத்தி வைத்தார்கள். அவர் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம், வர வரைக்கும் பொதுமக்கள்லாம் வெளியில் நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நடிகர் அதை அப்படி செய்திருக்கக்கூடாது. நானும் மக்களோடு சென்றே பார்த்து வருகிறேன் என்று அவர் குழந்தைகளையும் கூட்டி சென்றிருந்தால், கீழடியில் இன்று வரை நாம் சொல்லியிருந்தது தமிழர்களுடைய பண்பாடு அறம் சார்ந்தது, சிறந்தது, மற்றவர்களை மதிப்பது என்பது. அந்த வகையில் அந்த விஷயத்தில் இதுவே ஒரு ஏஎஸ்ஐ இருந்திருந்தால் நடந்திருக்காதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போ ஏஎஸ்ஐயை நான் ஒரு பக்கம் வந்து அவங்க பண்ணலை, அவங்க வந்து பலவேறு அரசியல் காரணங்களினால் தான் இது செய்யப்படவில்லைன்னு நான் இன்னைக்கு அடித்து சொல்ல முடியும். ஏன்னா நான் பல முறை கேட்குறேன். மாண்புமிகு நீதியரசர் திரு MM சுந்தரேஷ் அவர்கள் இப்பொழுது உச்சநீதிமன்ற நீதி அரசராக இருக்கிறார். அவரும் சொல்லுகிறார், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ என்ற அமைப்பு அந்த நிறுவனம் செய்தால்தான் அவர்கள் என்னென்றால் அந்த ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் சென்று பயிற்சி எடுத்து வருகிறார்கள், அவர்களிடம் தரமான அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, அதனால் அதையெல்லாம் வச்சு இங்கே ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி அது மிக சிறப்பாக பாதுகாக்கப்படும் என்ற வகையில் வந்து ஏஎஸ்ஐ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் வலியுறுத்துறாரு.
இப்பொழுதும் நான் கேட்டு வரை இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் நாங்கள் ஏன் இந்த ஆராய்ச்சியை செய்யவில்லை என்று ஏஎஸ்ஐ சொல்லவில்லை. ஏன் இன்று நடக்கக்கூடிய அரசியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்பொழுது தமிழ்நாட்டில் இந்து கள அருங்காட்சியகம் அமைக்காமையோ அல்லது தமிழ் ஆழப்படுதல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை செய்யாமல் இருப்பதற்கு பின், ஏஎஸ்ஐ செய்ய விடாமல் இருப்பதற்கு பின் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் சென்று சோதனை செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் நீ மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சற்று எதிராக பேசினால் உன் வீட்டில் இடி வரும், இங்கே உடனே சர்ச் நடக்கும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது ஒரு நீண்ட திட்டமாகத்தான் இருக்கிறது. இது வரைக்கும் நான் இதை பற்றி பெருசாக பேசியிருக்கவே மாட்டேன் எந்த இன்டர்வியூவில். ஏன்னா இது வரைக்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. எனவே நான் உண்மையாகவே அரசியல் சார்ந்த விஷயங்களை இதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் இன்றைக்கி நான் அந்த வழக்கு முடிந்த உடனும் நினைத்தேன், நிச்சயமாக இதை நம்ம எங்கேயாவது பதிவு செய்யணும். அதாவது அனைத்து ஏஎஸ்ஐ உட்பட அனைத்துமே ஒன்றிய அரசின் கைக்கூலிகளாக தான் வேலை செய்கிறார்களே தவிர ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக வேலை செய்யவில்லை என்பதை நான் ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கை நடத்திய விதத்திலிருந்தும் நான் புரிந்து கொண்டேன். மேம், இந்த இறுதி வரைவை நீதிமன்றம் கொடுத்துருக்கு, இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா இல்லை அடுத்த கட்ட முயற்சியை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கீழடி சார்ந்து சொல்றீங்களா? அதாவது கீழடி சார்ந்து நீதிமன்றம் இவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அதான் நான் என்னென்ன பரிகாரம் கேட்டேனோ அது எல்லாமே நீதிமன்றம் இல்லைன்னா இன்னைக்கு மாநில அரசு கூட செய்திருக்காது. நிச்சயமா செய்யவில்லை. ஏனென்றால் அங்கு நடந்த ஆராய்ச்சி என்னன்னு கூட மாநில அரசுக்கு தெரியல. மாநில அரசு கவுண்டர் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் அதில் தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வலியுறுத்தின ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்தாங்க. அதற்குள்ள அது அரசியல் மயப்பட்டு விட்டது. இது தமிழர் சார்ந்த, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த, தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது சார்ந்த ஒரு விஷயம் என்றதுன்னு அனைத்து அரசியல் தலைவர்களுடைய பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது. அது அப்புறம் சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்கள் மக்களிடம் எடுத்து செல்லப்பட்டு பரிச்சயப்பட்டதனால்தான் அங்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்க எல்லா விஷயமே நடந்திருக்கே தவிர, அப்படி இல்லை ஒருவேளை உண்மையிலேயே அரசுக்கு அதன் மேல் அக்கறை இருந்தது, தமிழ் சார்ந்த ஒரு வாழ்வியல் கோட்பாடு சார்ந்தோ அல்லது தமிழை உலக அளவில் நாங்கள் ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு, தமிழ் என்பது ஒரு அறிவியல், அதற்கான ஆராய்ச்சிக்கான இடமாகவும் அதை அமைத்திருக்க வேண்டும், அப்படியெல்லாம் உண்மையாகவே அரசுக்கு தோன்றி இருந்தால் அந்த இடத்தில் இந்நேரம் ஒரு தமிழர் கலை ஆராய்ச்சி பண்பாட்டு ஒரு மையத்தை அமைத்திருக்க முடியும். அந்த இடத்துல அதை அமைக்கலை. ஒரு கலாச்சார ஆராய்ச்சி பண்பாட்டு மையம் அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழ் எழுத்து உருக்கள் இருக்கு இல்லைங்களா, 56 கீழடியில் மட்டுமே கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன வேற நாடுகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சிறப்பு செய்கிறாங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தமிழ் எழுத்தை பற்றி மட்டுமே ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னா எங்கே வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கீழடியில் அந்த எழுத்து மட்டும் கிடைத்திருக்கக்கூடிய விஷயம், அந்த எழுத்து அது இல்லாமல் வேறு தமிழ்நாட்டில் எங்கெங்கே என்னென்ன மாதிரியான எழுத்துருக்கள்லாம் கிடைச்சிருக்கு, எத்தனை எழுத்துருக்கள் முழுவதுமாக கிடைத்திருக்கிறது என்பதற்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹால் போட்டு அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு அரங்கு வச்சுருக்கணும். ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்தா, நான் அப்போ சொன்னேன், அதாவது இப்போ கீழடி மாதிரி உங்களுக்கு சுற்றுலா மையத்தை, உலக தரமுடைய இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்கு, உங்களுடைய அந்த வெளிநாட்டு பரிவர்த்தனை இருக்குதில்ல, இதையெல்லாம் அதிகப்படுத்துவதற்கு, அந்நிய செலவாணி அதிகப்படுத்துவதற்கு கீழடி மாதிரி ஒரு அருமையான இடம் கிடைத்திருக்கிறதுனா இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா வெளிநாட்டு மக்கள் எதை பார்க்க வராங்கன்னா இந்த மாதிரி கலாச்சார பண்பாடு நாகரிக வளர்ச்சி விட்டுறது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பழம்பெரும் அந்த கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சீனாவை சொல்கிறோம். சீனாவுக்கு அப்புறம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் தான். சிந்து சமவெளி ஒட்டிய நீட்சியாக இருக்குமா அல்லது தமிழ்நாடு என்பது தனி கலாச்சார பண்பாடு உருவான இடமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு கீழடி வர வச்சிருக்குது. ஸோ அப்போ இதனுடைய ஆராய்ச்சி இன்னும் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும், அங்கே தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ இதை வெளிநாட்டவர்களுக்கு இவ்வளோ பெரிய அருங்காட்சியம் அமைந்திருக்குது, இந்த இடத்துல வந்தால் இவங்கெல்லாம் மிக அழகாக தங்கி போகலாம், அங்கே சொல்லுவதற்கு வாகன வசதி தடைபடாமல் இருக்கிறது என்ற அளவுக்கு நீங்கள் பெருசாக செஞ்சுருந்தா உலகத்திலிருந்து எல்லாரும் அதை பார்க்க வந்திருப்பாங்க. இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லையே, சும்மா ஒரு 20 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கே அதுக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்குறோமா அப்படின்னு மிக சிரமப்பட்டு அரசு அந்த 20 கோடி ரூபாயை கொடுத்ததா இருந்துச்சு.
அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தடயங்களை வந்து நம்ம எவ்வளவு பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம், அதை எவ்வளவு பெருசாக காமிக்கிறோம். உண்மையாகவே பெருசு கிடைச்சிருக்குது, அந்த பெருசு கிடைச்சிருக்கிறதையே நம்ம பெருசாக காமிக்கல. அதெல்லாம் நம்மளுடைய ஒரு தமிழருக்காக சப்போர்ட் பண்ணாத ஒரு அரசாக தான் நான் பார்க்குறேன். ஏஎஸ்ஐயும் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னும் பெரிதாக செஞ்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு உலக மக்களிடம் அனைவரிடமே கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அதை கொண்டு போய் சேர்க்கலையே. மேம், இப்போ இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய அவருடைய பார்வை இந்த வழக்கில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமானதாக இருந்துச்சு? ஏன்னா எல்லாருமே தேடினது இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் எப்படி என்னங்கிறது தான் நிறைய பேர் இணையத்தில் தேடினாங்க. இவருக்கும் இந்த வழக்கிற்குமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் பார்க்குறது என்ன மேம்? அவர் வந்து ஒரு சூப்பர்டென்ட் ஆர்கியாலஜிக்கல் ஏஎஸ்ஐ இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதற்கு அடியில் அதனுடைய பணி பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் அந்த இடத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தாலும், அவரை பணித்திருந்தால் அவர் இந்த ஆராய்ச்சியை வந்து செஞ்சிருப்பார். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அதன் மேல் சற்று ஈடுபாடு அதிகமாக இருந்ததால் அவர் இன்னும் கூட கொஞ்சம் ஈடுபாடோடு செய்தார் என்று சொல்லலாம். இப்போ அவர் ஏஎஸ்ஐ பணியில் இருக்கிறதுனாலேயே தான் அவருனால இன்னும் அந்த ரிப்போர்ட்டை இன்னும் பப்ளிஷ் பண்ண முடியல. ஏன்னா அவர் எழுதி கொடுத்துட்டாலும் அது பல அதிகாரிகளிடம் சென்று அவர்கள் அதை ஒப்புதல் அளித்த பிறகுதான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஒரு வரலாற்று ஆராய்ச்சி நடந்ததுனால் அரசு அல்லது அந்த நிறுவனம் சார்ந்து அதை முதல்ல எடுத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணணும். அது ஒரு நூலாக வெளிவரணும். அப்பொழுதுதான் அந்த ஆராய்ச்சியினுடைய முழுமை நிறைவடைந்திருக்குது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அதில் ஒரு நூலாக வெளிவிடாமல் இத்தனை ஆராய்ச்சியும் பண்ணி என்ன பண்ண முடியும்? அதனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த இடத்துல ஒரு அதிகாரியாக உண்மையான ஈடுபாடோடு செய்தார். அந்த விஷயத்தில் அவர் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதை தான் செய்திருந்திருக்க வேண்டும். அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அதை மிகவும் சிறப்பாக செய்தார்னு தான் சொல்லணும். மேம், இந்த கீழடி அருங்காட்சியகம் தொடக்கிறப்ப அந்த தொடக்க விழாவிற்கு உங்களுக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த புறக்கணிப்பை எப்படி மேடம் பார்க்குறீங்க? எங்களுக்கே பெரிய ஒரு வழி நிறைந்தது. அதாவது நீங்கள் பெற்ற குழந்தைன்னு கூட அந்த அருங்காட்சியகத்தை சொல்லலாம். அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? நாங்கள் வழக்கறிஞராக இருக்கிறனால கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்க தெரியும். இப்படி இது அதாவது அரசியல் என்பது வந்து உங்களை அப்படியே கண்டுக்காமல் விடுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு அரசியல் தான். அதில் ஒரு அரசியல் இருக்குதுங்கிற. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நாளிதழ்கள்லையும் செய்தின்னு வரும்போது என்ன, இப்போ ஹிந்து மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை அப்படி, அதாவது என்னன்னா ரெகக்னைஸ்டு எதுன்னு சொல்லலாம், பத்திரிகைன்னு சொல்லலாம், ரெகக்னைஸ்டு நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம். எல்லாருமே ஓகே ஹிந்துன்னா அதுக்கு அதில் தரம் இருக்கும், செய்திகள் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பத்திரிகைகளில் வந்து ஹிந்துவும் ஒன்று, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே உண்டு. இவைகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யுத்தியோடு, நாங்கள் வழக்கறிஞர்கள் யுத்தியோடு செயல்படும் இல்லையா, அது மாதிரி யுத்தியோடு செயல்படுவாங்க. நியூஸை கொடுக்கும்போது, செய்தியை கொடுக்கும்போது என்னுடைய பெயரை போடுவாங்க. சரி, ஆர்டிக்கிள் எழுதும்போது என் பேரை போட மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து எனக்கே என்கிட்ட கேள்வி கேட்குறது, ஒருவேளை நான் சோஷியல் மீடியாவில் என்னை அதிகமாக நான் ப்ரமோட் பண்ணிக்கலையா, இல்லை நான் போய் வந்து பணம் கொடுத்தவங்கள போடுன்னு சொல்ல வைக்கிறத மற்றவங்கலாம் செய்கிறாங்களா, இல்லை எனக்கு செய்ய தெரியலையா, இல்லை எப்படி பத்திரிகை நடக்குதுங்கிறது கூட எனக்கு இதில் நானே என்ன கேள்விக்குறியாக நான் பார்த்துக்கிட்ட விஷயத்தில் ஒன்று. இல்லை அரசுகிட்ட போய் வந்து ஒருவேளை மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ இது ஒரு பெரிய வேலை நான் சாமானியனாக செஞ்சுருக்கேன் எடுத்து. ஏன்னா இந்த வழக்குக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கும் தெரியும், நான் வந்தாலே கீழடி வழக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயணப்பட்டிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க எனக்கும் நெருக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அப்பொழுது வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனால நான் புறக்கணிக்கப்பட்டேனா, இல்லை ஒரு தமிழ் சார்ந்த நிஜமாவே ரொம்ப ஆழமாக பேசுகிற இந்த பொம்பளை எந்த தளத்தில் இருக்க வேண்டாங்கிறதுனால நான் புறக்கணிக்கப்பட்டனாங்கிறது எனக்கே நான் கேள்வியாக வச்சுக்கிறேன். நான் ஒருவேளை நான் என்னுடைய சில விஷயங்களில் வலிமையாகவும் நேர்மையாகவும் இப்படி தான் நடப்பேன்னு வாழ்ந்துக்கிட்டு வர்றதுனால புறக்கணிச்சிடலான்னு புறக்கணிக்கப்பட்டிருக்கேனா, இதெல்லாமே நான் என்னையே வந்து கேட்டுக்கக்கூடிய கேள்விகள். அது இல்லை போய் அவர்களிடம் இல்லை நான் கெஞ்ச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களா, இது எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. நன்றி நன்றி நன்றி.
வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம்.